அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபாகடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் பேட்சோட யூனிட் 1ல் இருக்கிற கடைசி டாபிக், அதாவது எதிர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதை எப்படி நாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது வாசிச்சுட்டு போனால் செட் ஆகுமா அப்படின்னா இல்லை, கொஸ்டினாக கொண்டு வந்து வித் ஆப்ஷனோடு கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்ச்சொல் தான். 500 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இந்த 500 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு வினாடி வினா போட்டி மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு இருக்கும். சொல்லப்போனால் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நானே மனசுக்குள்ளே ஒரு 5 எண்ணுவேன், 1 2 3 4 5 அவ்வளோதான். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதேமாரி எதிர்ச்சொல் சம்மந்தமாக வேறு அவுட் சோர்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். அப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கேன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, போகலாங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏற்றம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? ஏற்றம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு அப்படிங்கிறது தான். அசதி அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? அசதினா சோர்வுன்னு அர்த்தம். அப்போ சுறுசுறுப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். மூணாவது, அன்பிலார் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல். அன்பு இலார் அப்படின்னா அன்பு உடையார் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். இன்சொல் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற எதிர்ச்சொல் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறேன். இன்சொல், வன்சொல். ஒருமித்து அப்படிங்கிறோட சொல்லோட வேர்ச்சொல் என்ன? ஒருமித்த, மாறுபட்டு, ஆப்ஷன் சி. அடுத்தது, அணுகு அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல். அணுகு, விலகு. ஐயம் அப்படிங்கிற எதிர்ச்சொல். ஐயம், தெளிவு அப்படிங்கிற ஆப்ஷன் சி. ஊக்கம், ஊக்கத்துக்கும் சோர்வு அப்படிங்கிறத எதிர்ச்சொல். உண்மை, உண்மை, பொய், பொய்மைதான். நீக்குதல், சேர்த்தல். அடுத்தது, எளிது, எளிது, அரிது, ஆப்ஷன் டி. மாசற, மாசற அப்படின்னா மாசுர அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். சிறப்பு, சிறப்பு, இழிவு. மூத்தோர், இளையோர், ஆப்ஷன் சி. உதித்த, மறைந்த. புதுமை, பழமை. இன்பம், துன்பம். பயன் தராத, பயன் உடைய. சோம்பல், நீங்கள் டைப் பண்ண இல்லை, ஜஸ்ட்டு வந்து சோம்பலுக்கு என்ன சுறுசுறுப்பா, அவ்வளோதான். அது சொல்லிட்டீங்கன்னா கூட போதும், 4 ஆப்ஷனில் சுறுசுறுப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? மகளிர்,
ஆடவர். அரசன். சில இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், அதுக்கு நம்ம டைம் எடுத்துக்க வேணாம். அரசன்னா அரசி. பெண். ஆண். மாணவன். மாணவி. சிறுவன். சிறுமி. தோழன். தோழி. இடர். இடர்னா துன்பம்னு அர்த்தம். எதிர்ச்சொல் என்ன வரும்? இன்பம் அப்படிங்கிறது தான். ஈதல். ஈதல்னா ஏற்றல் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். அந்நியர். உறவினர் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். இரவலர். புரவலர். தக்கார். தகவிலார். இரவு. பகல். பெருக்கம். சுருக்கம். அகம். புறம். அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. மிசை. மிசைனா மேலேன்னு அர்த்தம். அப்போ கீழே அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். பெருமை. சிறுமை. ஒழுக்கம். இழுக்கம். தமர். தமர்னா உறவினர்னு அர்த்தம். அப்போ அந்நியர் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். புகழ்ச்சி. இகழ்ச்சி. அறிவுடையார். அறிவிலார். தட்பம். வெப்பம். உயர்திணை. அக்ரிணை. அழுகை. சிரிப்பு. இளமை. முதுமை. ஏற்றம். இரக்கம். உயர்வு. தாழ்வு. ஒற்றுமை. வேற்றுமை. காய். கனி. இம்மை. மறுமை. அல்லவை. அல்லவைனா நல்லவை அப்படின்னு வரணும். ஓகேங்களா? தீயவைன்னு அர்த்தம். அல்லவைனா நல்லவை அப்படின்னு தான் வரணும் எதிர்ச்சொல். இன்பம். துன்பம். கனவு.
நனவு, இரவு, பகல், கருப்பு, வெள்ளை, பள்ளம், மேடு, மேல், கீழ், இனிப்பு, கசப்பு, உழவன், உலத்தி, பாட்டன், பாட்டி, அகநகர், புறநகர், அகப்பொருள், புறப்பொருள், அகம், புறம், அகலுதல், கிட்டுதல், அங்கு, இங்கு, அசைகிறான், அசைகிறானுக்கு எதிர்ச்சொல் பாருங்க, அசைகின்றிலன் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அசைவான், அசைவான், அசைய மாட்டான் அப்படிங்கிற அசையான் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். நீங்கள் இதுக்கு ஆக்சுவலாக வந்து அசையான் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அசைகிறான் அப்படின்னு வந்தால் அசைகின்றிலன் அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சொல். அசைவானுக்கு அசையான். அடி, முடி, அடைப்பு, திறப்பு, அடையும், அடையா, அணைவாள், அணையாள், அண்மை, சேய்மை. அண்மைனா பக்கத்தில், சேய்மைனா ஓகேங்களா. அண்மைக்கு சேய்மை தான் கரெக்டாக வரும். அந்தம், ஆதி, அந்நியர், உறவினர். சில சொற்கள் வந்து வந்ததே கூட வரலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. அடுத்தது அமுதம், நஞ்சு, அமைதி, குழப்பம், அரிது, எளிது, அரியது, எளியது, அருகில், தொலைவில், அருகு, பெருகு, அருமை, எளிமை, அருள், மருள்,
அவ்விடம், இவ்விடம். அழுவர், அளார். அன்பு, பகை. ஆக்கம், கேடு. ஆங்கு, அங்குனா இங்கு, ஆங்குனா ஈங்கு, அப்படியே நெடில் நெடில், அவ்வளோதான். ஆசை, நிராசை. ஆடின், ஆடா. ஆண்டான், அடிமை. ஆண்டு, ஈண்டு. ஆழ்வார், ஆளார் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆனந்தம், சரியான எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா வருத்தம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இகழ்ச்சி, இகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் வரும், புகழ்ச்சியும் வரும். இது ரெண்டில் இது போட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டில் எது போட்டாலுமே கரெக்டு தான். ஆனால் இகழ்ச்சியும் தனியாக கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் அந்த புகழ்ச்சி இல்லை, அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்தது இகழ்ந்து. புகழ்ந்து. இசை, வசை. இடம், இந்த இடத்துல நம்ம இடப்புறம் வலப்புறம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இடம்னா வளம். இடிக்கும், இந்த இடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இடியாதும் வரும், இடித்திலதும் வரும். இதில் ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து இங்கே பாருங்கள், இடிக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வரும், ரெண்டுமே கரெக்டு தான். இடியாது இடித்திலது தான். சரிங்களா? இடியாதும் கரெக்டு தான், இடித்திலது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஆப்ஷனை நான் கொஞ்சம் மாற்றிருக்கணும். ஓகே, சரி, ஓகே. இடித்தது, இது மறுபடியும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இடியாதுங்கிறது ஓகே, இடித்திலது அப்படிங்கிறது ஓகே. சரிங்களா? இடித்தது, இதுக்கும் இடித்திலது அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். இடும்பை, இடும்பைனா ஆக்சுவலாக துன்பம்னு அர்த்தம். அப்போ இன்பம். இட்ட, எடுத்த. இணைந்து, தனித்து. இம்மை, வறுமை. இயம்பினால்,
இயம்பினால் நல்லா நோட் பண்ணிக்கணும். இயம்பிலன் அப்படிங்கிற லா தான் கரெக்டு. ஓகேங்களா? இயம்பினன் வராது, இயம்பிலன். இயம்புவார், இயம்புவார், இயம்பார். ஆப்ஷன் பி. இயற்கை, செயற்கை. இரவு, இது ஈஸி தானே, பகல். இருள், ஒளி. லாபம், நஷ்டம். இழிவு, உயர்வு. இழு, தள்ளு. இளமை, முதுமை. இளையோர், இளையோரும் முதியோரும் வரும். ஓகேங்களா? மூத்தோருங்கிறது வராது, முதியோரும், அதுதான் வந்து சரியானது எதிர்ச்சொல். இனிய, இனிய, இன்னா. சரி, இனிய அப்படிங்கிறதுக்கு இன்னொன்று இருக்குது. இன்னான்னு சொல்லலாம், இன்னாத அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது எதிர்மறையாகவும் சொல்லலாம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சாவும் சொல்லலாம். இனியது, இனியன் கொடுத்தாதான் அந்த மாதிரி. இனியது அப்படின்னு கொடுத்துருந்தா இன்னாதது அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? எதிர்ச்சொல். இன்சொல், வன்சொல். இன்னன், இன்னல்னா துன்பம்னு அர்த்தம். அப்போ இன்பம். இன்னா, இனிய. ஈந்தார், ஈந்திலர். ஈவாய், ஈவாய், ஈயாய். உச்சந்தல, உள்ளங்கால். உண்டாய், உண்டிலை. உண்டு, இல்லை. உண்மை, பொய். உயர, தாழ. உயரம், உயரமா குட்டையா? குட்டை. உயர்திணை, அக்ரிணை இதெல்லாம் வந்துருச்சு. உயர்ந்த, தாழ்ந்த. உயர்வு, தாழ்வு. உவத்தல், காய்தல். உள்நாடு, வெளிநாடு. உள்ளூர்,
வெளியூர். உள்ளே வெளியே. உறங்கு விழி. ஊடல் கூடல். ஊதுக ஊதாத. ஊதுகின்றது ஊதுகின்றலது. எட்டா எட்டிய. எட்டா அப்படிங்கிறதுக்கு எட்டிய அப்படிங்கிறத சரியான எதிர்ச்சொல். எதிர்த்தார். வரவேற்றார். எழுந்தேன். சரியான எதிர்ச்சொல் எழுந்திலேன் அப்படிங்கிறது தான். படுத்தேன் அப்படிங்கிறது வராது, எழுந்திலேன். எழுவேன். எலேன் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். எளிது அரிது. எளிய அரிய. என்னிடம் உன்னிடம். ஏறினான். இறங்கினான். ஏறு இறங்கு. ஏற்பாய். ஏற்பாய் ஏலாய் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். ஏற்றம். ஏற்றம் அப்படின்னா தாழ்வு அப்படிங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல். ஓகேங்களா? இரக்கமும் வரலாம். ஏற்றம் இறக்கம். ஏற்ற இறக்கம் இதுவும் வரலாம். ஆனால் ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தாழ்வுங்கிறதா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேங்களா? ஏற்றம்னா தாழ்வு அப்படிங்கிறதா மெயினாக வரும். ஏற்றாய். ஏற்றாய் ஏற்றிலை அப்படிங்கிறதான் எதிர்ச்சொல். ஒருமை. பன்மை. ஒளிந்தாய். ஒளிந்திலை அப்படிங்கிறதான் எதிர்ச்சொல். ஓகேங்களா? ஒற்றுமை. வேற்றுமை. ஓங்கியது. தாழ்ந்தது. ஓங்குதல். ஒடுங்குதல். ஓடின. ஓடிற்றில் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ. ஓடின ஓடிற்றில். ஓகேங்களா? ஓடும். ஓடும் அப்படிங்கிறதுக்கு ஓடா அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். ஓடும் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஓடும் ஓடா இதுதான் வந்து எதிர்ச்சொல். ஓகேங்களா? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓய்வு.
ஓய்வுக்கு வந்து உழைப்பு. கஞ்சம். தாராளம். கடினமாக. எளிதாக. கட்டுதல். அவிழ்த்தல். அவிழ்தல் அப்படிங்கிற ஆப்ஷன் பி. கருமை. வெண்மை. கல்லார். கல்லாதவர், அப்போ கற்றவர். கவனம். மறதி அப்படிங்கிறது தான். களிப்பு. துயரம். கற்பான். கற்பானுக்கு பாருங்கள் கற்றிலன் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். ஓகேங்களா? கற்றான். இதுக்கும் கற்றிலன் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். கற்பான்னாலும் சரி, கற்றான்னாலும் சரி, ரெண்டுக்கும் எதிர்ச்சொல் வந்து கற்றிலன். கனவு. நனவு. காக்க. காக்க அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் விடுக அப்படிங்கிறது தான். விடுக அப்படிங்கிறது. ஓகேங்களா? சில சொற்கள் இதுக்கெல்லாம் பாருங்கள், காக்கனா அழிக்கன்னு கூட யோசிக்கலாம், காக்காத அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எதிர்ச்சொல்ல சரியான ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான் வரும், விடுக அப்படிங்கிறது. காடு. நாடு. காண்பாய். காணாய். காப்பாய். காவாய். காய். கனி. காலம். அகாலம். சில சொற்களுக்கு வந்து எதிர்மறையாக வரும், அதான் ஆ சேர்த்தி வரும். சில முன்னாடி வந்து முன்னோட்டு, அதாவது சர்ஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் மாதிரி முன்னோட்டு வந்து சேர்த்து வரும். ஓகேங்களா? அது வந்து பின்ன இந்த 500 கொஸ்டினுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயிலை பார்த்துடலாம். சரிங்களா? குடித்தன. குடித்தில. குடியா. குடிக்கும். குணம். குற்றம். குழு. தனி. குறை. நிறை. குறைய. நிறைய. குறையாத. நிறையாத. குறைவு. நிறைவு. கூடல். பிரிதல். கூடி. பிரிந்து. கூவியது.
கூவிற்றல் அது. கூவும். கூவாது. கேடு. நலம். கேட்கிறாய். கேட்கின்றலை. கொடு. வாங்கு. கொடுத்தார். கொடுத்திலர். கொடுத்து. வாங்கி. கொடுமை. கொடுமைக்கு என்ன வரும்? செம்மை அப்படிங்கிறத எதிர்ச்சொல். ஓகேங்களா? கொளுத்த. இளைத்த. கொள்வினை. கொடுப்பினை. சஞ்சலம். ரெண்டுமே வரும். துணிவும் வரும், தெளிவும் வரும். ஆப்ஷனில் துணிவு தெளிவு இருந்தால் ரெண்டுமே தான். ஓகேங்களா? சத்தமாக. மெதுவாக. சத்து. அசத்து. சாந்தம். சாந்தம்னா அமைதின்னு அர்த்தம். அப்போ உக்கரம் அப்படிங்கிறது தான் வரும். சான்றோம். மூடன். இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது பார்த்தா மூடன் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? சிரிக்கும். சிரிக்கும் அப்படிங்கிறதுக்கு நேரடியான எதிர்ச்சொல் சிரிக்காது. ஓகேங்களா? சிரித்தது. சரியான எதிர்ச்சொல் அப்படின்னா சிரித்திலது அப்படிங்கிறது தான். சிரித்தது, சிரித்திலது. சிறப்பு. இந்த இடத்துல சிரித்தது, அழுதது ஓகேவாக தான் இருக்கு. ஓகே தான். ஆனால் இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. இதில் ஆப்ஷன்லேயே இல்லை அப்படின்னா தான் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஓகேங்களா? சிறப்பு. இழிவு. சுகம். துக்கம். சுபம். அசுபம். இந்த ஒரு சொற்களுக்கு முன்னாடி வருது அப்படின்னாவே அது எதிர்மறை. அதான் எதிர்ச்சொல். ஓகேங்களா? அசுபம். சுருக்கம். பெருக்கம். சூடான. குளிர்ச்சியான. செங்கோல். கொடுங்கோல். செம்மை. கருமை. செய்வார். செய்யார். செலவு. வரவு. வரவு செலவு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். செல்லும்.
செல்லா. செல்வம். வறுமை. செழுமை. செழுமைக்கும் வறுமை தான். சென்றன. சென்றில. சேமித்தார். செலவழித்தார். சேய்மை. சேய்மை. அண்மை. சேர்த்தல். பிரித்தல். சேர்ந்தாய். சேர்ந்தில. சேர்ந்து. பிரிந்து. சேர்ந்து பிரிந்து. சேர்வாய். சேராய் அப்படிங்கிறது தான் சரியானது சொல். சோம்பல். சுறுசுறுப்பு. தக்கவன். தகாதவன். தட்பம். வெப்பம். தன்மை. வெம்மை. தன்னலம். பிறர் நலம். தவம். தவத்துக்கு பாருங்க அவம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல், நோட் பண்ணிக்கோங்க. தழுவு. தள்ளு. தள்ளுதல். தள்ளாமை. தனியாக. கூட்டாக. தன். பிற. தன்னலம். தன்னுக்கு பிற பார்த்தோம், தன்னலத்துக்கு பிறர் நலம், அவ்வளோதான். தாங்கு. விடு. தாழ்வு. உயர்வு. திண்மம். நீர்மம். திண்மை. நொய்மை. திண்மைக்கு பாருங்க நொய்மை. திம்பா. தின்பான். தின்னான். தின்பான் வந்ததுன்னா தின்னான் தான் எதிர்ச்சொல். தின்றான் அப்படி வந்தா தின்றிலன். இந்த ரா வந்ததுன்னா இந்த ரீ வரணும், தின்றிலன். புரியுதுங்களா? தின்பான் அப்படின்னா தின்னான், தின்றான் வந்தால் தின்றிலன். தீது. நன்று. தீமை.
நன்மை. துக்கம், சுகம். துயரம், துன்பம்னாலும் இன்பம்னாலும் ஓகே தான். துயரத்துக்கும் துன்பம் இன்பம், ஓகேங்களா? துயரம்னா இன்பம் அப்படிங்கிறத வரணும். துன்பம், இதுக்கும் இன்பம் தான். துயரம்னாலும் இன்பம் தான் எதிர்ச்சொல். தூய்மை, தூய்மைக்கு மாசு, ஓகேங்களா? சரி, இன்னொரு இது இருக்குது. தூய்மைனா எதிர்ச்சொல் இன்னொன்று இருக்குது. கலப்பு, மாசும் சொல்லலாம், கலப்பும் சொல்லலாம். நான் இப்போ தான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஆனால் ஆப்ஷனில் அது ஏதோ ஒன்று தான் கொடுப்பாங்க, சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் ரெண்டையுமே கொண்டு வந்திருக்கேன். தெரு, தெருனா கொள்ளைன்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்க. தேக்குதல் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல். நீக்குதல். தேயும், தேயா. தேய்ந்தன, தேய்ந்தில. தேய்ந்து, வளர்ந்து. தொகை, விரி. தொடுவாள், தொடுவாள் அப்படின்னா தொடால் அப்படிங்கிறது தான். தொட்டால் கிடையாது, தொடால், ஓகேங்களா? தொட்டான், தொட்டிலன். தொன்மை, தொன்மை, புதுமை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொரு அர்த்தமும் இருக்குது. தொன்மைனா என்ன? அண்மை அப்படிங்கிறதும் எது சொல்லுதான், ஓகேங்களா? தோண்டிலர், தோண்டிற்றிலர். தோல்வி, வெற்றி. தோற்றம், மறைவு. நடந்தாய், நடந்தாய். நடந்திலை. நடுங்கின, நடுங்கிற்றில் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். நடுங்கின, நடுங்கிற்றில். நடுங்கும், நடுங்காது, அதாவது நடுங்கா அப்படிங்கிறத வரணும், ஓகேங்களா? பொதுவாக இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருக்கிறதுக்கு தான் எதிர்ச்சொல் சரியாக இருக்கும், ஓகேங்களா? நடுங்கும், நடுங்கா. நட்பு, பகை. நண்பகல், நள்ளிரவு. நண்பர்கள்,
பகைவர்கள். நம்பி, நங்கை, நல்லது, கெட்டது. நல்வழி, ஒன்று தீய வழின்னு வந்திருக்கணும், அப்படி வரல. அப்போ என்ன வரும் அப்படின்னா நல்வழினா அல்வழி அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். ஓகேங்களா? நற்குணம், நல்ல குணம், தீய குணம், தீக்குணம். நன்மை, தீமை. நாற்றம், துர்நாற்றம், அதான் எதிர்ச்சொல். நாற்றம், துர்நாற்றம். நியாயம், அநியாயம். நிற்கின்றன, இந்த கின்று இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த கின்றி அப்படி தான் வரும். ஓகேங்களா? நிற்கின்றிலர். நிற்பால், நில்லால். நினை, நினச்சிப்பார், மறந்துப்பார், அந்த மாதிரி மற. நினைத்தது, நினைத்தது, மறந்தது. ஆப்ஷன் ஏ. நினைத்தல், மறத்தல். நினைவு, நினைவுக்கு என்ன வரும்? மறதி வரும். நினைவு, மறதி. நின்றான், நின்றிலன். நீக்குதல், சேர்த்தல். நீண்ட, குறுகிய. நீண்டு, குறுகி. நீதி, அநீதி. நீந்துகின்றனர், நீந்துகின்றிலர். நீளும், நீடாத. நுண்மை, பருமை. நேசம், பகை. நொந்தனை, நொந்திலை. நோதல், தணிதல். நோவு, நோவு, நோகாய்.
பகைவர்கள், நண்பர்கள். பகைவன், நண்பன். பதில், கேள்வி. வினானாலும் ஓகே தான், ஆனால் இதுக்கு சரியான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கேள்வி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? வினா அப்படின்னு கொடுத்தா தான் விடை அப்படி தான் வரணும். ஓகேங்களா? பதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கேள்வி அப்படிங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல். ஓகேங்களா? பருத்தல். சிறுத்தல். பருத்தல்னா சிறுத்தல். பல, சில. பலவகை, சில வகை. பழமை, புதுமை. பழைய, புதிய. பள்ளம், மேடு. பார்ப்பான், பொதுவாக வந்து இந்த பா அப்படின்னு வந்தாவே எதிர்மறையாக இருக்கிற மாதிரி, அதாவது ஆ அப்படிங்கிற மாதிரி முடிகிற மாதிரி தான் எதிர்ச்சொல் வரணும். பாரான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? பாவம், புண்ணியம். பிடித்தல், பொதுவாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே நோட் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் பார்க்கல. மேக்ஸிமம் ஏ அல்லது பி தான் ஆன்சர் வந்துட்டு இருந்தது. அப்படி தானுங்க, அது கொஞ்சம் நான் கவனிக்கலை, மன்னிக்கணும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. பிடித்தல், இதுக்கு வந்து விடுதல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? பிணக்கம், இணக்கம். பிழை, பிழை அப்படின்னா திருத்தம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். புகழ், இகழ். புகழ்ச்சி, இகழ்ச்சி. பூரித்தல், பூரித்தல், வாடுதல். பெரிய, சிறிய. பெருமை, சிறுமை. பெரும்பான்மை, சிறுபான்மை. பெரு, கொடு. பேதம், அபேதம். பொய், பொய் சொல்கிறான், உண்மை சொல்கிறான். ஆனால் இதில் இது கரெக்டாக சரியான எதிர்ச்சொல் அப்படின்னா மெய். ஓகேங்களா? பொய்மை அப்படின்னு வந்திருந்தனா வேணால் உண்மை அப்படின்ட்டு கொடுக்கலாம். இப்படி வரும்போது நமக்கு மெய்க்கு தான் ஃபஸ்ட்டு, பொய் மெய் அப்படி தான் வரணும். ஓகேங்களா? பொய்மை, இப்போ தான் சொன்னேன். இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக? பொய்யாமை, பொய்க்கு பொய்யாமை. போடு, எடு.
போலி, அசல், போற்றி, தூற்றி. மகிழ்ச்சி, கவலையும் சொல்லலாம், துன்பமும் சொல்லலாம். ஓகேங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறான், கவலையாக இருக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், துன்பமாக இருக்கிறான், ரெண்டுமே வரும். மடிந்தார், செத்தார் அப்படிங்கிறத மடிந்தார். அப்போ செத்தார்னு கொடுத்துருந்தாருன்னா வாழ்ந்தார்னு கொடுக்கலாம். மடிந்தார் அப்படிங்கும்போது மடிந்திலர் அப்படிங்கிறதான் எதிர்ச்சொல்ல நாம் கொடுக்கணும். மடிவார். அதாவது சில கொஸ்டினுக்கு ரெண்டுமே ஆன்சர் வர மாதிரி இருக்கும், ஆனால் நாம் அதுக்கு தகுந்த ஆன்சரை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? மடிவார், மடியார், மண்ணில், விண்ணில். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், அதாவது ஒரு சில கொஸ்டினுக்கு ரெண்டுமே ஆன்சர் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இதில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், தவிர நம்ம எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் வந்து அப்படி வந்து இருக்காது. ஓகேங்களா? ஏதோ ஒரு எதிர்ச்சொல் தான் கரெக்டாக இருக்கும். மரியாதை, அவமரியாதை, மண்ணில் விண்ணில் சொல்லிட்டேனா? ஓகே. மருள், மருள், தெருள் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். மலர்தல், கூம்புதல். மறப்பது, நினைப்பது. மறுமை, இம்மை, மறுமை. மறைதல், வெளிப்படல். மிகுதி, குறைவு. முடியும், முடியாது. முடிவு, முடிவு. தொடக்கம். ஏன் ஆதி வராதானா? ஆதி அப்படின்னா அந்தம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆதி அந்தம் அப்படி தான், அந்த இடத்துல தான் அந்தம்க்கு எதிர்ச்சொல் ஆதி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஆதி முதல் அந்தம் வரை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ தொடக்கம் முதல் முடிவு வரை அப்படிங்கும்போது இந்த இடத்துல தொடக்கம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். முதன்மை, இறுதி. முற்பகல், பிற்பகல். முன்பு, பின்பு. முன்னால், பின்னால். முன்னே, பின்னே. மூடு, திற. மூதேவி, ஸ்ரீதேவி அதாவது சீதேவி. மெய், பொய். மெய்மை,
மெய் பொய் மெய்மை பொய்மை. மென்மை. வன்மை அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். மென்மை வன்மை. மேடு. பள்ளம். மேதை. பேதை. மேலார். கீழார். மேலே. கீழே. மேல். கீழ். மேற்கொள்க. கைவிடுக. வந்தான். வந்தான் போனானா அப்படின்னா வந்தான் வந்திலான் அப்படிங்கிறது தான் சரியான எதிர்ச்சொல். வரவு. செலவு. வருகின்றன. வருகின்றல்ல வருகின்றில அதுதான். வருகின்றான். வருகின்றிலன். வரும். வராது. அந்தப்ப வாரா. வாரானாலும் வாராது அப்படிங்கிற அர்த்தம். வருவான். வருவான். போவான் வச்சுக்கலாமா, இல்லை வருவான் வாரான் அதுதான் வந்து சரியாக இருக்கும். வாரான். வலப்புறம். இடப்புறம். வளர்ச்சி. தேக்கம். வளர்ச்சி தேக்கம். வளைதல். நிமிர்தல். வறுமை. வறுமை. வளமை. வற்றிய. தளிர்த்த. வாங்கல். வாங்கல் விற்றல். வாழ்க. வாழ்க வீழ்க. வாழ்த்தல். வாழ்த்துதல் தூற்றுதல் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தல் தூற்றல். வாழ்வாய். வாளாய் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். வாழ்வாய் வீழ்வாய் இதுவும் ஓகே தான், ஆனால் வாளாய் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா?
வாழ்வு, தாழ்வு, விட்டன, விடா, வின், விண்ணில் மண்ணில், விண்ணுனா மண்ணு, விருப்பு, வெறுப்பு, விரைவாக, மெதுவாக, விவேகி, அவிவேகி, விழுந்து, விழுந்துக்கு எழுந்து அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுவும் ஓகே தான். இன்னொரு விழுந்து, தாழ்ந்து, ரெண்டுமே வரும். விழுந்து எழுந்து வரும், தாழ்ந்து வரும், தெரிஞ்சுக்கோங்க. வீரன், கோடை, வீழ்ந்தேன், வீழ்ந்திலேன், வீழ்வேன், வீழேன், வெண்மை, கருமை, வெந்தார், வெந்திலர், வெப்பமா, தட்பமாய் கொடுத்துருந்தா ஓகே தான். ஆனால் இங்கே குளிர்ச்சியாய் அப்படிங்கிறதுனால வெப்பமாய் குளிர்ச்சியாய் அப்படி தான் வரும். வெம்மை, தன்மை, வெளிச்சம், இருட்டு, வெற்றி, தோல்வி, வென்று, தோற்று, வென்று தோற்று, வேண்டுதல், வேண்டாமை, வைக்கிறார், வைக்கிறார், வைக்கின்றனர். இப்போ இந்த 350 கொஸ்டின் வந்து நம்ம புக் சார்ந்து கொஞ்சம் தேவையான எக்ஸ்ட்ராவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே வர கொஸ்டின் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து கொண்டு வந்த கொஸ்டின், சரிங்களா? அதையும் பார்த்துடலாம். அகம், புறம், அடி, அடி முதல் முடி வரை அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? அடி, முடி, அடித்தல், அடித்தல், அணைத்தல், அணு, அணு,
தெரிஞ்சுக்கோங்க. மலை அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். அண்மை, சேய்மை. அறம், அறம் மரம். அறிவு, அறியாமை. அன்பு, அன்பு வன்பு. ஆக்கம், கேடு. ஆக்கல், அழித்தல். ஆதி, அந்தம். ஆத்தியன், நாத்தியன். ஆண்டான், ஆண்டான். அடியான், அடிமை அது ஓகே தான். ஆனால் ஆண்டானுக்கு சரியான சொல் அடியான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆப்ஷனில் இது இல்லை, அடிமை இருந்தால் அடிமையை சூஸ் பண்ணிக்கலாம். ஆழம், தெரிஞ்சுக்கோங்க. ஆழத்துக்கு ஆப்போசிட் அமிர்தம். ஆழம், அமிர்தம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இகம், இகம் பரம் அப்படிங்கிறதா எதிர்ச்சொல். தெரிஞ்சுக்கோங்க. இகம் பரம். இகழ்ச்சி, புகழ்ச்சி. இசை, வசை. இடுதல், ஏற்றல். இணக்கம், பிணக்கம். இம்மை, மறுமை. இயற்கை, செயற்கை. இருள், ஒளி. லாபம், நட்டம். இல்லறம், துறவறம். இளமை, முதுமை. இன்சொல், வன்சொல். இன்பம், துன்பம். ஈதல், ஏற்றல். ஈரம், ஈரம் உலர்வுன்னு வரும், இல்லைன்னா வறட்சி, ரெண்டுமே வரும்.
உபகாரம், அபகாரம், உபசாரம், அபசாரம், உயர்ச்சி, தாழ்வு, உருவம், அருவம், உறக்கம், விழிப்பு, உறவு, பகை, ஊடல், கூடல், எரிதல், எரிதல், அவிதல், எளிது, அரிது, ஏழை, செல்வன், ஏற்றம், இரக்கம், ஐயம், ஐயம், துணிவு இல்லை தெளிவு ரெண்டுமே வரும். துணிவும் ஓகே தான். ஆக்சுவலாக இது வந்து எழுத்துப்பிழை. துணிவும் வரும். ஐயம் சந்தேகம், தெளிவு தான் வரும். இந்த இடத்துல துணிவு வந்ததுன்னா ஓகே. இங்கே துணிபூன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒருமை, பன்மை, ஒற்றுமை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதிகமாக. வேற்றுமை, கலக்கம், தெளிவு. இந்த இடத்துல ஒன்று பிடிக்கும். ஐயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல துணிவு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தெளிவு வந்து ரெண்டாவது ப்ரியாரிட்டியாக கொடுத்துக்கோங்க. கலக்கம் அப்படின்னு வந்துடுதுன்னா வேணால் தெளிவு அப்படிங்கிறதுக்கு சரியான எதிர்ச்சொல். ஓகேங்களா? கற்றார், கல்லார், கனவு, நனவு, காய், கனி, காய்தல், உவத்தல், காலை, மாலை, கீழ், மேல், குணம், குற்றம், குறை, நிறை, குனி, நிமிரு, குன்று, குன்று, குழி, கூடுதல், பிரிதல், கொடுத்தல், வாங்குதல், சன்மார்க்கம், சன்மார்க்கம், துன்மார்க்கம், சன்மார்க்கம், துன்மார்க்கம்,
சீதளம், உஷ்ணம், சீதேவி, மூதேவி, சுகம், துக்கம், சுருக்கம், ரெண்டுமே வரும். பெருக்கம் இல்லைன்னா விரிவு. சொர்க்கம், சொர்க்கம், அதாவது சொர்க்கத்தை தான் சொர்க்கம்னு போட்டுக்கோங்க. சொர்க்கம், நரகம். செல்வம், வறுமை. ஞாபகம், மறதி. தமர், பிறர். தவப்பொழுது, தவப்பொழுது, அவப்பொழுது. தருகன்மை, தருகன்மை தெரிஞ்சுக்கோங்க. செந்தன்மை அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். தாமதம், விரைவு. திண்மை, திண்மை, நொய்மை அப்படிங்கிறது எதிர்ச்சொல். திரவ பதார்த்தம், திரவம், திடம், அவ்வளோதான். திரவ பதார்த்தம், திட பதார்த்தம். திறத்தல், திறக்கிறதுனா மூடுறதுன்னு வரும், அடைத்தலும் வரும், ரெண்டுமே வரும். ஓகேங்களா? துரும்பு, தூணு. துரும்பு, தூணு. தூளம், தூளம் தெரிஞ்சுக்கோங்க. சூக்குமம் அப்படிங்கிறத எதிர்ச்சொல். தூளம், சூக்குமம். தூரம், சமீபம். தெளிவு, கலக்கமும் சொல்லலாம், மயக்கமும் சொல்லலாம். புரியுதுங்களா? தேவர், தேவர், நரகர். தொகை, விரி. ஆக்சுவலாக தொடக்கம், முடிவு. தோன்றல், மறைகிறது வரும், கெடுதலும் வரும். நட்டார், பகைவர். நட்டார் ஆப்போசிட்டு பகைவர். நலிவார், மெலிவார். நன்று, தீது. நாடு, காடு. நுண்மை, பருமை. பண்டிதர், பாமரர்.
பருத்தல், சிறுத்தல். பருத்தலுக்கு அப்புறம் சிறுத்தல். பழி, புகழ். பாலர், பண்டிதர்னா பாமரர், பாலர்னா விருத்தர். ஓகேங்களா? புண்ணியம், பாவம். புதிய, பழைய. புதுமை, பழமை. பூரித்தல், சுருங்குதல். பூரியார், பூரி சீரி, பூரியார் சீரியார். போற்றுதல், தூற்றுதல். மருள், தெருள். மலர்தல், ரெண்டுமே வரும், தெரிஞ்சுக்கோங்க. வாடுதல், குவிதல். முடிவு, முதல். பின், முன். விவேகி, விவேகி, அவிவிவேகி அதுவும் வரும், மூடன் அப்படிங்கிறது வரும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் மூடனும் அவிவிவேகி ரெண்டுமே இருந்தது. ரெண்டுமே ஆன்சர் வரும், தெரிஞ்சுக்கோங்க. மூடனும் வரும். ஓகேங்களா? விவேகி, மூடன். இளமை, இளமை முதுமைன்னு வரலாம். இல்லை அப்படின்னா மூப்பு, மூப்புனாலும் அதுதான். ஓகேங்களா? மூப்பு. பொய், மெய். பள்ளம், மேடு. செலவு, வரவு. மெலியார், வலியார். தேய்தல், வளர்தல். வள்ளல், உலோபி. தெரிஞ்சுக்கோங்க, வள்ளல்னா உலோபி. வல்லன்மை, இவரன்மை. வள்ளல்னா உலோபி, வல்லன்மைனா இவரன்மை அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? வாட்டம், வாட்டம், மலர்ச்சி. இந்த வளர்தல் மலர்ச்சி ஒரே மாதிரியே இருக்கும். வாட்டத்துக்கு தான் மலர்ச்சி, இன்னொன்று வந்தது தேய்தலுக்கு வளர்தல். ஓகேங்களா? வாட்டம் வந்தால் தான் மலர்ச்சி. சரி. வாழ்வு, தாழ்வு. விதி, மதி. விருப்பு, வெறுப்பு. விரைந்த நடை, தனிந்த நடை. வீரன்,
கோடை இருந்தாலும் ஓகே தான், பேடினாலும் ஓகே தான். சரிங்களா? வெற்றி, தோல்வி. வெந்நீர், அதாவது சுடு தண்ணி, இது பச்சை தண்ணி, தண்ணீர். ஓகேங்களா? வெந்நீர், தண்ணீர். அன்பு, வெறுப்பும் போடலாம், பகையும் போடலாம். இரக்கம், இரக்கமின்மையும் இருந்தால் ஓகே. தருகன்மை அப்படின்னு ஆப்ஷனில் இருந்தால் அதுவும் ஓகே தான். தருகன்மை தெரிஞ்சுக்கோங்க, இரக்கமின்மைன்னு அர்த்தம். கனவு, நனவு. தெளிவு, மயக்கனாலும் சரி, கலக்கனாலும் சரி. ஓகேங்களா? மக்களுக்கு வாழ்வும் டேஷ் மாறி மாறி வருவது இயல்பு. அதாவது இங்கே சரியான எதிர்ச்சொல் என்ன வரும்? மக்களுக்கு வாழ்வும் டேஷ் மாறி மாறி வருவது இயல்பு. மக்களுக்கு வாழ்வும் தாழ்வும் அப்படிங்கிற மாதிரி தான் ரைமிங்காக வரணும். அதான் எதிர்ச்சொல். ஓகேங்களா? வாழ்வும் தாழ்வும். மேலோர் பிச்சை இடுதற்கு முந்துவர், கீழோர் பிச்சை டேஷ் முந்துவர். இதில் இது வரும். மேலோர் பிச்சை கொடுக்கறதுக்கு முந்துவாங்க, கீழோர் பிச்சை வாங்கிறதுக்கு முந்துவாங்க அப்படிம்பாங்க. வாங்குதற்கு அல்லது ஏற்றதற்கு. இடுதற்கு ஆப்போசிட் என்ன வரும்? வாங்குதற்கு அல்லது ஏற்றதற்கு. ஓகே, இது வரைக்கும் நாம் ஒரு 501 கொஸ்டின் நாம் பார்த்துருக்குறோம் எதிர்ச்சொல் அடிப்படையில். அதில் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், வந்த கொஸ்டினே திரும்ப வரலாம் அப்படின்ட்டு. நான் இன்னொன்று வந்து ஆப்ஷனை வந்து நான் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ண விட்டுட்டேன். அது என் மேலே சாரி, மன்னிச்சுக்கோங்க. இந்த 500 கொஸ்டினை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ ஒருத்தர் கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் ஒரு ப்ராக்டிஸாக தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? இதில் நிறைய எதிர்ச்சொல் உங்களுக்கு சில இது புதுசு புதுசாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு சில ஆப்ஷனில் வந்து 2 ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேணாம் வந்து கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக கொடுப்பாங்க ஆப்போசிட் அப்படிங்கும்போது. அதனால் வந்து இந்த 500 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து எதிர்ச்சொல் அடிப்படையில் வந்து தமிழுக்கும் வடமொழிக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். எப்படின்னு பாருங்களேன். இப்போ எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்ட்டு நமக்கு சில இது இருக்குது. இல்லு, ஆளு, ஆ அப்படிங்கிறது. இதெல்லாம் எங்கே வரும்? அதாவது எதிர்ச்சொல்லில் எங்கே வரும் அப்படின்னா, தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் சொல்லோட இறுதியில் வரும். பின்னொட்டு, அதாவது ப்ரிஃபிக்ஸ் அப்படிம்பாங்க. பின் ஒட்டிட்டு தான் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வட சொல்லில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வடமொழி சொல்லில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒட்டிட்டு வரும். இப்போ எப்படி நம்ம விவேகியை வந்து மூடன் நாம் சொன்னோம், அது ஆப்போசிட்டு, கரெக்டு தான். அவிவிவேகி அப்படிங்கிற இந்த ஆ வந்து முன்னாடி வரும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா வட சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எந்தெந்த சொல் முன்னாடி வரும் அப்படின்னா, ஆ வரும், நா வரும், நிறு வரும், கூ வரும், வி வரும், அவ வரும். இந்த சொற்கள் எல்லாமே வட சொல்லில் வந்து, அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னாடி வந்து சேரும். அதாவது எதிர்ச்சொல்லாக இருக்கும்போது. இப்போ சுத்தன் அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம்? சுத்தமில்லான் அப்படிம்போம். கரெக்டு தானே? இதுவும் எதிர்ச்சொல்லு தான். அசுத்தன் அப்படிங்கிறதும் எதிர்ச்சொல்லு தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுத்தமில்லான், அதாவது மில்லான் அப்படிங்கும்போது இந்த இடைநிலைகள் வந்து எதிர்மறை இடைநிலைகள் வந்து சொல்லுக்கு பின்னாடி வரும் நமக்கு. ஆனால் வட சொல்லுக்கு என்ன வரும்னா முன்னாடி வரும் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே எதிர்ச்சொல் தான், முன்னாடி வரும் பின்னாடி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி சில சொற்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, இந்த இல்லு இடைநிலை எதை குறிக்கும் அப்படின்னா இல்லாமை, வறுமையை குறிக்க பயன்படும். எப்படி? அருளிலி அப்படின்னா அருள் பாருங்கள், இல் கூட்டல் இ இப்படி தான் பிரியும். இல்லுன்ட்டு பின்னாடி சேரும். அப்போ அருளிலி அப்படின்னா அருள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். பொருளிலி அப்படின்னா பொருள் இல்லாதவன். குணமிலி அப்படின்னா குணம் இல்லாதவன். அப்போ அதை சார்ந்து, அப்போ அருள் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி இங்கே எதாவது கேட்டாங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணணும், அருளிலி அப்படின்னு போகணும், பொருளிலி குணமிலி அப்படின்ட்டு. ரெண்டாவது என்ன, இந்த அல்லு. இந்த அல்லு இடைநிலை எதை குறிக்கும் அப்படின்னா அது அல்ல அப்படிங்கிற மறுக்கிறதுக்கு கூறும். எப்படின்னா பாருங்கள், செல்வன் அப்படின்னு இருந்தாலும் இல்லை, அவன் செல்வன் அல்லன், அல் புரியுதுங்களா, செல்வமுடையவன் அல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி, அவன் இல்லை அந்த மாதிரி. பெரியவன், அதாவது பெரிய நல்லன் அப்படின்னா பெரியவன் அல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. மூணாவது, இந்த ஆ இடைநிலை எங்கே வரும் அப்படின்னா முற்றிலும் எதிர்மறையான வினையை குறிக்கின்ற இடத்துல வரும். அறியான் அப்படின்னா அறியாதவன், அதாவது தெரிஞ்சவன் அப்படின்னா தெரியாதவன், படித்தவன் அப்படின்னா படிக்காதவன், அந்த மாதிரி முற்றிலும் எதிர்மறையாக இருக்கும், அந்த இடத்துல இந்த ஆ சேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்ச்சொல் அடிப்படையில் இன்கேஸ் இந்த மாதிரி எதிர்மறையில் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஓ, அருளிலி பொருளிலாம் இல்லாமை வறுமையை குறிக்கிறது, அப்போ இல்லாதவன் பொல்லாதவன் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, அதை தான் என்ன சொல்கிறாங்க, வடமொழியில் சுத்தன் என்ற சொல்லுக்கு எதிராக அசுத்தன் என்று ஆ என்ற எழுத்தை முன்னால் சேர்ப்பார்கள். ஆனால் அதே சொல்லை தமிழ் மரபுப்படி மாற்ற விரும்பினால் தமிழ் இலக்கண விதிப்படி சொல்லுக்கு பின்னால் இல் சேர்த்து சுத்தமில்லான் என்று தான் சொல்ல வேண்டும். இதுவே இரு மொழிகளுக்கும் உள்ள மரபு வழி வேறுபாடாகும். ஓகேங்களா. சரி, இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தமிழ் சொல்லோட பின்னாடி இருக்கிற ஒட்டெழுத்துக்களை பார்த்தோம். அப்போ வடமொழி சொற்கள் இருந்ததில்லை, எது எது சேரும் அப்படின்ட்டு இங்கே நம்ம பார்த்தோமே. இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 சொற்கள் சேர்ந்த சொற்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கண்டம். கண்டம்னா என்ன, பிரிவு உள்ளது. அப்போ பிரிவில்லாதது, பிரிக்க முடியாதது அந்த மாதிரி இருக்கணும், ஆப்போசிட்டு. அப்போ என்ன சேர்த்துறாங்க அப்படின்னா கண்டம் எதிர்ச்சொல் அகண்டம், அவ்வளோதான். சரம் அப்படின்னா அசைகிறது, அசரம்னு போட்டால் அசையாதது, அவ்வளோதான். சரம்னா அசைகிறது, அசரம்னா அசையாதது. சத்தியம்னா தெரியும், உண்மை. அப்போ அசத்தியம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது, உண்மை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சாதாரணம் அப்படின்னா இயல்பாக இருக்கணும், அசாதாரணம் அப்படின்னா தனித்துவமானது, இயல்பானது தனித்துவமானது, இதெல்லாமே எதிர்ச்சொல்லு தான். சீரணம் அஜீரணம், சுத்தன் அசுத்தன், புரியுதுங்களா. ஆ சேர்த்துட்டு முன்னாடி வந்தாவே அது எதிர்ச்சொல்லு தான். சுசி அசுசி, சுசினா தெரிஞ்சுக்கோங்க சுத்தம் அப்படின்னு அர்த்தம், மங்களம் அப்படின்னு அர்த்தம். அசுசி அப்படின்னா அசுத்தம், தீட்டு அப்படின்னு அர்த்தம். சுரர் அப்படின்னா தேவர்கள். அப்போ தேவர்கள் யார் ஆப்போசிட் வருவாங்க, அரக்கர்கள் வருவாங்க, கரெக்டாக. அப்போ தேவர் அல்லாதவர் என்ன சொல்லுவோம், அரக்கர்கள் சொல்லுவோம். அப்போ அசுரர், புரியுதுங்களா. சுரர் அசுரர், இது ஆ சேர்ந்து வர்றது. இங்கே பாருங்கள், ஞானம் அஞ்ஞானம், நியாயம் அநியாயம், நீதி அநீதி, பக்குவம் அபக்குவம், ஆ சேர்ந்து முன்னாடி வந்தாவே அதுவும் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வடமொழி சொல்லல. ஓகேங்களா. பக்குவம்னா முதிர்ச்சி, அபக்குவம்னா முதிர்ச்சியின்மை, அந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்க வேண்டியதான். நேர்மை நேர்மையற்ற செயல், தர்மம் அக்கிரமம், அந்த மாதிரி. அப்போ வடமொழியில் ஒரு சொல் உயிரெழுத்தில் தொடங்கினால், உதாரணமாக அங்கே ஆவிற்கு பதிலாக அன் என்று முன்னோட்டு வரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த சொற்கள் எல்லாமே பாருங்கள், சரம், கண்டம், கா, சா, சா, சி, ஏதாவது உயிரெழுத்து வந்திருக்கா, வரல, எல்லாமே உயிர்மெய் எழுத்து தான் வந்திருக்கு, கரெக்டு தானே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல உயிரெழுத்து வருது, ஒரு உதாரணத்துக்கு ஆதி அப்படின்னு வருதுன்னு வைங்க, ஆக்சுவலாக வட சொல்லு தானே. இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், ஆ சேர்த்து ஆதி அப்படின்னு போட மாட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவுக்கப்புறம் அன்னு, ஆவை அண்ணா மாற்றி ஆதியாக மாற்றணும். அப்போ என்ன ஆகுது, இன்னு ப்ளஸ் ஆ நாவாக மாறிடும். நான் எழுதும்போது என்னவா இந்த நாவாக போடணும், அனாதி. அன்னு ப்ளஸ் ஆதி அனாதி, ஆதினா தொடக்கம், அனாதி அப்படின்னு போட்டால் தொடக்கம் இல்லாதது. எந்த இடத்துல, வறுமொழியோட, அதாவது அந்த சொல்லு உயிரெழுத்தில் தொடங்கி இருந்தால், புரியுதுங்களா, அது அனாவாக மாறும், அணியாக மாறும், அணுவாக மாறும், அணைவாக மாறும். அதான் அந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, அந்த கான்செப்ட் பிரகாரம் அந்த மாதிரி சொற்களை பாருங்களேன். இப்போ பாருங்கள், அங்கன் உயிரெழுத்தில் தான் தொடங்கியிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, அன்னு ப்ளஸ் அங்கன் இப்படி சேரும் எதிர்ச்சொல்லா மாறும்போது. அப்போ இன்னு ப்ளஸ் ஆ என்னாகும், குறில் நாவாக மாறும்.
அந்த குறில் நாவை நம்ம எப்படி எழுதணும், இந்த நாவாக போடணும். அப்போ அன்னு இன்னு ப்ளஸ் நா அனங்கன் அப்படின்னு மாறும். அப்போ அங்கன்னா உடல் உடையவன் அர்த்தம், அனங்கன் அப்படின்னா உடலற்றவன். புரியுதுங்களா? உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் ஆ சேரும், உயிரெழுத்து வந்தால் அன்னு சேரும், அவ்வளோதான். அந்த அன்னு வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கும்போது சேரும், அவ்வளோதான். அந்த மாதிரி சொற்கள் பாருங்கள். அந்தம், அனந்தம் ஏன் அப்படி வந்தது? அந்த முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அன்னு போடுவோம், அந்தம் போடுவோம். அப்போ இன்னு ப்ளஸ் வந்து நாவாக மாறும். இந்த நா வந்து இந்த நாவாக எழுதணும். அப்போ அனந்தம். புரியுதுங்களா? அப்போ அந்தம்னா முடிவு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அனந்தம் அப்படின்னா முடிவு இல்லாதது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆதரவு அதேமாரி தான். என்ன, இன்னு ப்ளஸ் வந்து நாவாக மாறிடுச்சு, அவ்வளோதான். அனாதரவு, ஆதரவுனா துணை, அப்போ ஆதரவற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தொடக்கம், தொடக்கம் இல்லாதது, அவ்வளோதான். ஆயாசம், அனாயாசம், அவசியகம், அனாவசியகம், அவ்வளோதான். இச்சை, அனிச்சை, புரியுதுங்களா? சேர்றது. உத்தமன், அனுத்தமன், உசிதம், அனுசிதம். ஓகேங்களா? இது வந்து என்னது, ஆக்சுவலாக வந்து இந்த உயிரெழுத்து சேரும்போது மெய்யெழுத்து சேரும்போது சொல்கிறது. அதை தான் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. என்னது, சொல் மெய்யெழுத்தில் தொடங்கினால் ஆ மட்டும் முன்னால் வரும், சொல் உயிரெழுத்தில் தொடங்கினால் அந்து முன்னால் வரும், அவ்வளோதான். அந்து முன்னால் வரும், அவ்வளோதான். இப்போ ஏகம்னு வந்ததுன்னா இந்து ப்ளஸ் ஏ என்னவா மாறும், நேவா மாறி அநேகம் அப்படின்னு மாறும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட்டு. ஒரு எழுத்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்த எழுத்து என்னது, நிர்ரு. இந்த நிர்ரு அப்படிங்கும்போது எங்கே வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வடமொழி எதிர்மறை முன்னொட்டுகள் நிர் மற்றும் நிஷ். வடமொழியில் ஒரு சொல்லின் எதிர்மறை பொருளை உருவாக்க அதன் முன்னால் சில எழுத்துக்களை சேர்ப்பார்கள். இந்த எழுத்துக்கள் முன்னொட்டுகள். இது ஓகே, இது ப்ரிஃபிக்ஸு. இப்போ பாருங்கள், இல்லாமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் இருப்பது. குணம் அப்படின்னா நிர்குணம். நிர்குணம்னா குணம் இல்லாதவன் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இடத்துல பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. இப்போ அஞ்சனம்னு வருதுன்னு வைங்களேன், அது வட சொல்லுதான். அந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னா நிர்ரு ப்ளஸ் அஞ்சனம், நிரஞ்சனம் அப்படிங்கிற மாதிரி வரும். எப்படின்னு பாருங்கள், இரு ப்ளஸ்ஸா ராவா மாதிரி நிரஞ்சனம், அவ்வளோதான். அப்போ அஞ்சனம் அப்படிங்கிறதுக்கு இது எதிர்மறை பொருள் என்னது, நிரஞ்சனம். ஆமயம் அப்படின்னா நிராமயம். அப்போ இந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆ, நிர்ரு, அவ, இந்த மாதிரி சொற்கள்லாம் சேர்ந்து வந்தாலும் எதிர்ச்சொல்லு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆயுதன், நிராயுதன், கதி, நிர்கதி. இந்த கசதப எழுத்து வந்தால் மட்டும் அந்த மெய்யெழுத்து சேரும், அதையும் நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், தா வரிசை வரதுனால இத்து வருது, கா வரிசை வரதுனால இக்கு வருது. மீதியில் வந்து ஆ வந்ததுன்னா அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த கான்செப்ட் பிரகாரம். புரியுதுங்களா? இப்போ தாட்சணியம் அப்படின்னா நிர்ரு சேர்த்துறோம். அப்போ நிர்ரு சேர்த்துனதுக்கப்புறம் என்ன வரும், நிர்ரு ப்ளஸ் தாட்சணியம். அப்போ நிர்தாட்சணியம் அப்படிங்கும்போது இங்கே கசதப வரிசை வர்றதுனால நிர்தாட்சணியம் அப்படின்னு நம்ம போடணும். தாட்சணியம்னா இரக்கம்னு அர்த்தம். நிர்தாட்சணியம்னு போட்டிங்கன்னா இரக்கமற்ற நிலை. ஆவு சேர்ந்தாலும் சரி, அன்னு சேர்ந்தாலும் சரி, நிர்ரு சேர்ந்தாலும் சரி, அது வட சொல்லில் எதிர்மறை சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சொற்கள் தான். பாருங்கள், குணன், நிர்குணன், மலம், நிர்மலம். இந்த இடத்துல மா வரிசை தான் வருது, கசதப வரிசை வரல, அதனால் அப்படியே எழுதிட்டாங்க, அவ்வளோதான். நிர்ரோட மலத்தை சேர்த்தனோன்னா நிர்மலம், அவ்வளோதான். புரியுதுங்களா? நிர்மலம். மானுஷ்யம் அப்படின்னா நிர்மானுஷ்யம். மூலம், நிர்மூலம். ஓகேங்களா? அப்போ ஒரு சொல் உயிரெழுத்தில் தொடங்கினால் நிர் அப்படியே முன்னால் சேரும். அதான் உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கும்போது இரு ப்ளஸ்ஸா நிற அப்படின்னு மாறும், இரு ப்ளஸ்ஸா ரா அப்படின்னு மாறும். இது ஒன்று. இல்லை கசதப வரிசை வந்தது அப்படின்னா அங்கே அந்த மெய்யெழுத்து சேரும் அப்படிங்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? பாருங்கள், நிர்ரு ப்ளஸ் குணன் வந்தால் நிற்குணன். ஆனால் நிர்ரு ப்ளஸ் மூலம் இந்த எழுத்து வந்ததுன்னா அப்படியே வரும் அப்படின்ட்டு தான் விளக்கியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ ரெண்டு எழுத்து பார்த்துட்டோமா, ஆ பார்த்துட்டோம், நிர்ரை பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள், கூ. கூ சேர்ந்தால் எப்படி வந்து உங்களுக்கு எதிர்மறை சொல்லாக மாறும் வட சொல்லலை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தர்க்கம் அப்படின்னா குதர்க்கம், கூ வந்துடுச்சு, முடிஞ்சுது. யுக்தி, குயுக்தி.
இது எல்லாமே என்னது? எதிர்மறை சொல். தர்க்கம்னு நமக்கு விளக்கம் என்ன? விவாதம் அப்படின்னா தேவையற்ற வாதம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எதிர்ச்சொல்லாக இருக்கும். பாருங்கள், யுக்தினா புத்திசாலித்தனம், நல்ல வழிமுறைன்னு அர்த்தம். இதே போட்டு குயுக்தின்னு போட்டிருந்தா தீய வழிமுறை, பிறரை ஏமாற்ற நினைக்கும் வஞ்சக புத்தி. அப்படியே ஆப்போசிட், எதிர்ச்சொல். புரியுதுங்களா? அதேமாதிரி ரூபி, குரூபி, சீலன், குசீலன். அப்போ இது எல்லாமே எதிர்ச்சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த சொல் என்னது? வி. இப்போ என்னென்ன பார்த்தோம்? ஆ பார்த்தோம். அப்புறம் உயிரெழுத்தாக வந்ததுன்னா அண்ணா வரும் எங்கே முன்னாடி. அதுக்கப்புறம் நெரு பார்த்தோம். இது எல்லாமே அந்த வட சொல்லோடு சேர்ந்தால் அது எதிர்ச்சொல். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தப்ப கூ பார்த்தோம், முன்னாடி எழுத்து. அதுக்கப்புறம் வி பார்க்குறோம். ஓகேங்களா? வி அதேமாரி பாருங்கள், நாயகன் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லே பாருங்கள், விநாயகன். நாயகன், விநாயகன். தவை அப்படின்னா விதவை, இது எதிர்ச்சொல். அந்த மாதிரி ரூபம், விரூபம், தேசம், விதேசம். அதை பாருங்கள், பார்த்துடலாம். பாருங்கள், வி என்ற முன்னொட்டு ஒரு சொல்லின் தொடக்கத்தில் வரும்போது அது இல்லாமை, மாறுபட்ட நிலை அல்லது பிரிவு போன்ற மிக ஆழமான எதிர்மறை பொருள்களை தரும். ஏன் இந்த சாப்டர் எடுத்து வந்தோம் அப்படின்னா, ஒரு சில வட சொல்லுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள்லாம் வந்ததுன்னா அது எதிர்ச்சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், தவைனா விதவை, வி சேர்ந்துருக்கு. நாயகன், விநாயகன், வி சேர்ந்துருக்கு. நாயகன்னா தலைவன் அர்த்தம். விநாயகன்னா தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு எதிர்ச்சொல்லு தானே, எதிர்மறை பொருள் தானே. பாருங்கள், மலம்னா அழுக்கு, விமலம் அப்படின்னா மாசற்ற நிலை, மிக தூய்மையானது. இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், மலம், நிர்மலம் அப்படின்னு கூட இருக்குது. அப்போ மொத்தத்தில் இந்த எழுத்துக்கள் வந்தாவே அது எதிர்மறை பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேகம், விதேகம், யோகம், வியோகம். என்ன சேர்ந்துருக்கு? தேசம், தேசம், விதேசம். வேலை முடிஞ்சுது, அந்த எழுத்து சேர்ந்துருக்கு. அப்போ அந்த எழுத்துக்கள் தெரிஞ்சால் ஓகே. லட்சணம், விலட்சணம், லட்சணம், விலட்சணம், ரூபம், விரூபம், பக்கம், விபக்கம். பக்கம் கொடுத்து நமக்கு வேறு எதாவது இல்லாமல் இந்த மாதிரி விபக்கம்னு கொடுத்துருந்தா யோசிக்கணும் அந்த இடத்துல. ஓகே, இதுவும் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இந்த விதியில் வரும் விநாயகன் மற்றும் விடங்கம், வீதி விடங்கர் என அழைக்கப்படுவது நினைவு இருக்கலாம் ஆகிய சொற்கள் ஒளியால் செதுக்கப்படாத மற்றும் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாத இறைவனின் உயரிய தன்மையை குறிக்க எதிர்மறை இலக்கண வடிவில் பயன்படுத்தப்படும் அற்புதமான ஆன்மீக மொழியியல் உதாரணங்கள் ஆகும். இதெல்லாம் அப்போ ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் பயன்படுத்தக்கூடிய எதிர்ச்சொல் சொற்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு சொல் என்ன? மரியாதை, அவமரியாதை. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தந்தரம், அவதந்தரம், லட்சணம், அவலட்சணம். அப்போ லட்சணத்துக்கு முன்னாடி இப்போ ஒன்று நம்ம பார்த்தோம். என்ன லட்சணம் பார்த்தோம்? விலட்சணம் பார்த்தோம். அதுவும் எதிர்ச்சொல்லு தான். அவலட்சணம் அப்படிங்கிறதும் எதிர்ச்சொல்லு தான். ஆக மொத்தம் அந்த சொற்கள் முன்னாடி சேர்ந்து வந்திருக்கு. அப்போ ஆப்ஷனில் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை ஓகே பண்ணிடுங்க. தந்திரம், அவதந்திரம், லட்சணம், அவலட்சணம், நம்பிக்கை, அவநம்பிக்கை. புரியுதுங்களா? ஆரோகணம், அவரோகணம். இந்த இடத்துல ஆரோகணம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆரோகணம் அப்படிங்கும்போது அவரோகணம், அவ்வளோதான். ப்ளஸ் ஆரோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த கெட்டு போயிடுது. நம்ம இந்த பிழைகள் பார்த்தோம் தெரியுங்களா? இந்த தீர்க்க சந்தி, குணசந்தி அப்படின்ட்டு ஒரு 3 டாப்பிக்கை பார்த்தோம் இல்லைங்களா? இங்கே வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? கெட்டு போய் அந்த கான்செப்ட் பிரகாரம் அவரோகணம். ஆரோகணம் அப்படின்னா இசையில் சுரங்கள் ஏறுமுகம் அப்படின்னு அர்த்தம். இதே இசையில் சுரங்கள் இறங்குமுகம் அப்படிங்கிறதுக்கு அவரோகணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நான் பார்க்காமையே பாருங்கள், இல்லு, இன்னு, இதெல்லாம் எங்கே நமக்கு முடியும்? தமிழ் சொல்ல பின்னொட்டாக நிற்கும். ஒரு சொல்லுக்கு பின்னொட்டாக நிற்கும். கரெக்டுங்களா? அதே வட சொல்லில் ஒரு சொல்லுக்கு முன்னொட்டாக என்னென்ன? அன்னு, நிறு, அப்புறம் கூவு, அப்புறம் இன்னும் சொற்கள் என்ன? போட்டோம், வி.
இந்த சொற்கள் எல்லாம் முன்னாடி வந்தது அப்படின்னா, அந்த சொல்லோட முன்னாடி வந்தது அப்படின்னா அது வந்து எதிர்ச்சொல், எதிர்மறை பொருளை குறிக்கின்ற சொற்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது அவுட் சோர்ஸில் ஒரு புக்கில் இருந்த ஒரு தகவல் தான். சரிங்களா? சரி, தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இந்த வீடியோ பதிவில் நாம் மொத்தம் 500 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். 500க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? டைம் கிடைக்கும்போது முழுசாக அதை பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்லாம் நீங்கள் ரொம்ப மற்றபடி இருக்கிற ஃபால்ட்டெல்லாம் வந்து விட்டுருங்க. நீங்கள் அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.